السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தை பற்றி பேசப்படுகின்ற, அல்லாஹ்வை பற்றி நினைவுபடுத்தப்படுகின்ற ஒரு அற்புதமான அமர்விலே நாம் இங்கு குழுமி இருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த நோக்கத்தை, நல்ல நோக்கங்களை நிறைவேற்றி தர வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு நம்முடைய இந்த தாருல் குர்ஆன் என்ற இந்த மதரசா பல்வேறு கல்வி திட்டங்களை அழகிய முறையில் வடிவமைத்து இளைஞர்களுக்கு, சிறுவர் சிறுமியர்களுக்கு, தாய்மார்களுக்கு, அதுபோன்று பள்ளி கல்லூரி படிக்கக்கூடிய பெண்களுக்கு என்று பல வடிவங்களிலே மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய பணிகளிலே மும்முரமாக செயல்பட்டு வருகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் அறிந்திருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக வாரந்தோறும் ஒரு நாள் பெண்களுக்கான ஒரு பயானை ஏற்பாடு செய்ய வேண்டும். பெண்கள் அவர்களுக்கான வாராந்திர ஒரு கூட்டத்தை, வாராந்திர ஒரு கல்வி பகிர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு பேராவல் கடந்த பல மாதங்களாக இருந்து வந்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நாம் இதை பற்றி பேசுவோம். இந்த மேத்தமார் பாளையத்தில் நம்ம மதரசாவில் ஒரு வாராந்திர பெண்கள் பயான் வைக்கணும், எப்போ வைக்கலாம், தேதி எப்போ இருக்கும், வாரத்தில் எந்த நாள் இதை தேர்ந்தெடுக்கலாம், இப்படின்னு யோசித்து அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த வெள்ளிக்கிழமை மக்ரிபு தொழுகைக்கு பிறகு இந்த நிகழ்வை அமைக்க வேண்டும் என்று தீர்மானித்து இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால் இந்த வாராந்திர நிகழ்வு தொடங்கி இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் எந்த எண்ணங்களோடு, நல்ல எண்ணங்களோடு இந்த திட்டத்தை நாம் கையில் எடுத்தோமோ அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிபூரணப்படுத்தி தருவானாக. இன்றைக்கு முதலாவதாக முதல் வாரத்திலேயே உங்களுடைய பங்களிப்பை, பதிவை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். எங்களோடு சேர்த்து அல்லாஹ்வுடைய வானவர்களும் உங்களுடைய வருகையை பதிவு செய்திருப்பார்கள்.
அல்லாஹ்வுடைய வானவர்கள் அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய வருகையை எடுத்து காண்பிப்பார்கள். இந்த வருகையினூடாக உள்ள அனைத்து சிறப்புகளையும் ஜன்னத்தில் நாம் காண்போம் என்கிற ஒரு நல்ல ஒரு செய்தியையும் நினைவுபடுத்தி கொண்டு இன்ஷா அல்லாஹ் வாரம் வாரம் இந்த நிகழ்வுக்காக நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்கள், உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், அவர்களிடத்தில் சொல்லி கண்டிப்பாக இந்த வாராந்திர நிகழ்விலே பங்கு பெற செய்யுங்கள் என்கிற விஷயத்தையும் உங்களுக்கு கவனமாக சொல்லிக்கொள்கிறோம். அதுபோல நம்முடைய மதரசாவில் நம்ம தாய்மார்களுக்கான வகுப்பை துவக்கியிருக்கிறோம். ஒரு 2 தாய்மார்கள் அதிலே அவர்கள் பங்கு பெற்று பதிவு செய்து தொடராக மதரசாவில் படித்து வருகிறார்கள். சின்ன பிள்ளைங்க, சிறுவர் சிறுமியர் மதரசாலாம் போக தாய்மார்கள் மதரசா, அந்த 2 இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையானால 6, 7 என்கிற எண்ணிக்கையில் இருக்கிறது. பொதுவாக நாம் மதரசா, இந்த மதரசா புதிய மதரசாவாக இருந்தாலும் மதரசாவுடைய அந்த அனுபவத்தில் நமக்கு ஏற்கனவே 6, 7 ஆண்டுகளாக மதரசத்துல் இஹ்சான் என்று இந்த வீராத்தெருவினுடைய மத்திய பகுதியில் நாம் மதரசாக்கள் நடத்தி வருவது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அங்கேயும் சாதாரணமாக உங்களை போன்ற சில அந்த ஒரு நம்பரில் தான் 1, 2, 3ன்னு 10 நம்பருக்குள்ளே தான் தாய்மார்கள் ஆரம்பத்தில் இருந்தாலும் இன்றைக்கு அது அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சிறப்பான உயரத்தை எட்டி நிறைய தாய்மார்கள் பயன்பெற்று வருகிறார்கள். வாரந்தோறும் பயான்களிலே நாம் வைக்கின்ற அந்த வீட்டிலே நிரப்பமாக தாய்மார்கள், பிள்ளைகள், மாணவ செல்வங்கள், கல்லூரி படிக்கக்கூடிய, பள்ளி மேல்நிலை படிக்கக்கூடிய பிள்ளைகள் என்று தொடராக வாராந்திர வகுப்பு மட்டும் இல்லாமல் டெய்லியும் தாய்மார் வகுப்பிலே பங்கு பெறுகிறார்கள் என்பதை உங்களுடைய கவனத்தில் சொல்லி, இந்த மதரசாவிலே உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் உறுதி செய்யுங்கள். தொடர்ந்து நீங்கள் மதரசாவிலே கற்பதின் மூலமாக இன்ஷா அல்லாஹ் ஒரு பெரும் சிறப்பை நாம் அடைகிறோம். இந்த மதரசா கல்வி என்பது ஏதோ புதுசாக ஆரம்பிக்கப்பட்டது அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்களே, அவங்க ஃபஸ்ட்டு கல்விக்கு என்று, கல்வியை கற்றுக் கொடுக்கறதுக்கு என்று ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு யாராவது தெரியுமா? ஏதாவது பேர் ஞாபகம் இருக்கா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் பண்ணது தெரியும். வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணது நமக்கெல்லாம் தெரியும். சஃபா மலையில் நின்று பிரச்சாரம் பண்ணது நமக்கெல்லாம் தெரியும். ஒவ்வொரு மக்கள் கூடுகிற இடங்களில் பஜார்களில் இருந்து பிரச்சாரம் பண்ணது நமக்கெல்லாம் தெரியும். விருந்து வச்சு சலாசல நல்லதை மக்களை மார்க்கத்தை எடுத்து சொன்னது நமக்கு தெரியும். காபத்துல்லாவில் இருந்து பிரச்சாரம் பண்ணது நமக்கு தெரியும். இப்படி பல்வேறு வகையில் சலாசல பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஆரம்ப அந்த 3 வருஷம் ரகசியமாக ஒரு இடத்துல சந்திப்பாங்க. அந்த ரகசிய இல்லத்துக்கு பேர் தெரியுமா? யாருக்காவது கவனம் இருக்கா? ரகசிய இல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக வெறுமனே அழைப்பு கொடுப்பது மட்டுமில்லாமல் இந்த மார்க்கத்தை ஏற்றவர்கள் இருக்காங்களா இல்லையா, அந்த மார்க்கத்தை ஏற்றவர்களை அழைத்து அவர்களுக்கான சட்ட திட்டங்களை படிப்படியாக கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு ரகசிய இல்லத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரகசிய இல்லத்துக்கு பேர் என்னது? யாருக்கா ஞாபகம் இருக்கா? சில நேரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அது எப்படி சொல்றது அப்படிங்கிற ஒன்று தோணலாம். இப்போ நான் சொல்கிறேன், ஆனால் பொதுவாக மார்க்க விஷயம் படிப்பதற்கு என்ன தேவையே கிடையாது. நமக்கு தயக்கமோ வெட்கமோ அவசியம் கிடையாது. தாராளமாக மார்க்க விஷயத்தை என்ன செய்யலாம், உடச்சி கேட்கலாம். நமக்கு சந்தேகங்கள் வந்தால் இன்டராக்டிவ் பண்ணலாம், குறுக்கீடு செய்யலாம், கையை உயர்த்தி என்ன செய்யலாம், எனக்கு இந்த சந்தேகம் இருக்குது, நீங்கள் இப்படி சொன்னீங்களே, இதுக்கு சரியான ஆதாரங்கள் இருக்குதா, இப்படி நீங்கள் சொன்னீங்களே, இது எனக்கு புரியலையே, திரும்ப ஒரு முறை சொல்ல முடியுமா என்று மார்க்க விஷயத்தில் கேட்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி பெண்களுக்கு துஆ செய்யும் பொழுது சொல்கிறார்கள், அவர்கள் மார்க்க விஷயத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, வெட்கத்தை அவர்கள், கல்விக்கு வெட்கமே கூடாது. வெட்கம் என்பது மார்க்கம் வெட்கத்தை சொன்ன மாதிரி வேற எங்கேயுமே சொல்லலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வெட்கப்படுவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வெட்கத்துக்கு ஒரு ஒப்பீடு இருக்கு. என்ன ஒப்பீடு தெரியுமா? அறையில் தங்கி இருக்கக்கூடிய ஒரு கன்னி பெண் எவ்வாறு வெட்கப்படுவார்களோ
அதை விட கடுமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கப்படுவார்கள். வெட்கப்படுதல் என்பது இஸ்லாத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை மதீனாவிலே வீதியிலே ஒரு தெருவில் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சகோதரர் தன்னுடைய சகோதரருக்கு உபதேசம் பண்றார், அட்வைஸ் பண்றார். என்ன சொல்றாரு? என்ன நீ ரொம்ப வெட்கப்படுற, வெட்கம்லாம் அவ்வளோ படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதில் இது விழுந்துருச்சு. விழுந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று, சகோதரா, வெட்கத்தை அவர் படுகிறார் என்றால், வெட்கம் என்கிற ஒரு உணர்வு அவருக்கு இருக்குது என்றால் அதை நீங்க தடுக்கக்கூடாது. வெட்கம் நன்மையைத்தான் கொண்டு வரும் அப்படின்னு வெட்கப்படுதலை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருக்காங்க, ரொம்ப ஆர்வம் மூட்டி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் கல்வி விஷயத்துல எனக்கு ஒரு விஷயம் தெரியலைன்னு வைங்களேன், இதுக்கு வெட்கப்படுறதுல மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வெட்கப்பட்டனா நம்ம வாழ்க்கை முழுவதும் தெரிஞ்சிக்கவே முடியாது. இப்போ ஒது செய்யறது ஒரு ஆளுக்கு தெரியலைன்னு வைங்களேன், தெரியலன்னா என்ன செய்யலாம்? ஒரு விஷயமே கிடையாது. ஒரு ஆலிமாட்ட போய், ஒரு ஒஸ்தாதாட்ட போய், ஒரு முபல்லிகா படித்தவங்கள்ட்ட போய், அல்லது நம்மளோட சீனியர்கிட்ட போய், அல்லது நன்கு ஒழு செய்ய தெரிஞ்சவங்கள்ட்ட போய் தாராளமாக ஒழு செய்யறது எப்படின்னு கேட்டால் வேலை முடிச்சு. அந்த இடத்துல நமக்கு என்ன தெரிஞ்சிடும்? இப்படி தான் ஒழு செய்யணும், இப்படி தான் கைகளை எத்தனை முறை கழுவணும், மணிக்கட்டு வரைக்கும் எத்தனை முறை கழுவணும், வாய் எப்படி கொப்பளிக்கணும், மூக்கு எப்படி நாசி எப்படி சுத்தம் செய்யணும், தலையில் எப்படி மசகு செய்யணும், காதை எப்படி மசகு செய்யணும், கால்களை எப்படி கழுவணும், வரிசை கிரமமாக எப்படி செய்யணும், தொழுகையில் ஒழுவில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும் துவா, கடைசியில் என்ன துவா செய்யணும், செலவாத்து சொல்லணுமா, இடையில ஏதாவது ஓதணுமா என்று ஒரு கேள்வி கேட்டால் முடிஞ்சு போயிடும். ஆனால் சில பேர் வெக்கப்பட்டு 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 வாழ்க்கை முழுவதும் தொழுவாங்க, ஜும்மா தொழுவாங்க, ஐவேளை தொழுவாங்க, உம்ரா ஹஜ்ஜுக்கு போவாங்க, ஒளி செய்கிறது எப்படின்னு ப்ராப்பராக தெரியாது. ஒரு ஆளை கூப்பிட்டு ஒளி செஞ்சு காட்டுங்கன்னு சொன்னால் பயம் வந்துடும். ஆஹா, என்னடா இது, எப்படி கழுவ வெக்கமாக இருக்க, நம்மளை இவங்க பார்த்துட்டு இருந்தால் தப்பு வந்துடும். இந்த வெக்கம் தேவையே கிடையாது. எல்லாரும் யாரும் சுமையார் ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தில் மிகப்பெரிய ஷஹீது. அவங்கெல்லாம் கிளவியான பிறகு, வயது முதிர்ந்த பிறகு தான் மார்க்கத்தையே படிக்கிறாங்க. அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன வயசுல மூத்தவங்க, அப்பதான் அவங்களுக்கு வஹியே ஏற்படுது, வஹியே வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசு ஆன பிறகுதான் நபியாகவே ஆனாங்க. அதனால வயசுக்கும் கல்விக்கும் சம்பந்தமே கிடையாது. கல்வி படிக்கக்கூடிய ஆர்வமும் தெரியவில்லை என்றால் அதை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு ஆர்வமும் இருந்தாலே போதுமானது. நாம் என்ன செஞ்சிருவோம்? கல்வியில முன்னேற்பாடோடி வந்துடும். அல்லாஹ்வுடைய உதவியால எல்லாவற்றுக்கும் ஒரு வடிகாலாகத்தான் இன்றைக்கு இந்த பயான் நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும். அல்லாஹ்வுடைய கிருபையினால ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான தலைப்புகளை என்ன செய்வாங்க, இங்க வந்து தருவாங்க. அந்த தலைப்புகளுக்கு தகுந்தவாறு இங்க செய்திகள் என்ன செய்யப்படும், நமக்கு சொல்லித்தரப்படுங்கிற ஒரு செய்தியை கூறிக்கொண்டு இன்றைக்கு வந்து ஒரு அழகான ஒரு தலைப்பை வந்து பேசுவதற்கு வழங்கியிருக்கிறார்கள். அப்ப ரகசியமான அந்த இல்லத்தை பத்தி நம்ம சொன்னோமே, அது என்ன இல்லம்னா தாருல் அர்க்கம். தாருல் அர்க்கம், அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு. இன்றைக்கு உம்ராவுக்கோ ஹஜ்ஜிக்கோ நீங்கள் சென்றவர்கள் யாரேனும் இருந்தால் உங்களுக்கு தெரியும், சஃபா மர்வா சை செய்வோம் இல்லையா? நீங்க தவாஃபு செய்வாங்க, ஃபர்ஸ்ட் தவாஃபு முடிச்சுட்டு சஃபா மர்வாக்கு வருவோம். இந்த சஃபா மர்வாக்கு வர்றோம்ல, அந்த சஃபாவுக்கு கீழே, சஃபாங்கிறது ஒரு மலை, பெரிய மலை. சஃபா மலை வந்து ஒரு பெரிய மலை குன்று. அன்றைக்கு 4000 வருஷத்துக்கு முன்னாடி அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஃபாவிலே நிற்கும் பொழுது மருவாவிலே காணல் நீர் தெரிஞ்சிச்சு. தண்ணின்னு சொல்லிட்டு பிள்ளை காண்டி ஓடுனாங்க. அங்க மருவா என்கிற மலையில இருந்துட்டு சஃபா குன்றை பார்க்கும் பொழுது சஃபா குன்றுல காணல் நீர் இருக்க மாதிரி இருந்துச்சு. நீருன்னு நினைச்சாங்க, ஓடி வந்தாங்க, நீர் இல்லை. இப்படி சஃபாவுக்கு மருவாவுக்கு இடையில அவங்க என்ன செய்யறாங்க, ஓடுகிறார்கள். அதுதான் இன்றைக்கு சழி தொங்கோட்டம் என்று சஃபா மருவாவுக்கு இடையே 7 முறை தொங்கோட்டம் ஓடுவது இருக்குத. அது வந்து நமக்கு சுன்னத்தாக இருக்கிறது. அந்த சஃபான் குன்று இருக்க மலை இன்னைக்கு மலையால இருக்காது. நீங்க போனீங்கன்னா ஃபுல்லா மார்பிள் தான் இருக்கும் மலை. அந்த இதெல்லாம் பார்க்க, ஆனா ஒரு பகுதி விட்டு வச்சிருக்காங்க, கண்ணாடி போட்டு அடைச்சி உள்ள போகாத அளவுக்கு என்ன செஞ்சிருக்காங்க. இப்படி பார்த்தா இந்த இடத்துல மலை குன்றினுடைய அந்த உச்சி பகுதி தெரியும். ஸோ உயரமாக இருக்கும். அதெல்லாம் மலையாக, மலையில ஏறுற மாதிரிலாம் நமக்கு தெரியாது. ஃபுல்லாக எதை தான் ஏறுவோம், அந்த மார்பிளில் தான் ஏறுவோம். அந்த சஃபாவுக்கு பின்னாடி கீழே தான் யார் வீடு இருந்துச்சு, அர்க்கம் ரலியல்லாஹுனுடைய வீடு இருந்துச்சு. காபத்துல்லாவில் இருந்து, அன்றைய காபத்துல்லாவில் இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா மலைக்கு பின்னால் இருக்கிறதுனால அந்த வீடு யாருக்கும் பெருசா தெரியாது.
அந்த வீட்டுக்குள்ள நுழையிறவங்க வெளியே வர்றவங்களை பத்தி தெரியாது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது இஸ்லாத்துக்கு ஏற்ற சில சகோதரர்கள்ட்ட மட்டும் சொல்லி வச்சிருந்தாங்க, இந்த மாதிரி இந்த வீட்டில் வச்சுதான் நாங்க என்ன செய்யறோம், கூடுறோம், அங்க வச்சுதான் செய்திகளை சொல்றோம், அங்க வச்சுதான் பாடங்களை படிக்கிறோம், அங்க வச்சுதான் வஹியை பகிர்ந்துக்கிறோம், அங்க வச்சுதான் இறைவனின் பிரியம் சம்பந்தமாக மறுமை சம்பந்தமாக வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கான திட்டங்களை எல்லாம் அந்த வீட்டில் வச்சுதான் நாங்க போடுறோம்னு சொல்லி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தெரியும். ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி கிடையாது. இன்னைக்கு தாருல் குர்ஆன்ங்கிற மதரசாவில் இருக்கும். இது ரகசிய கூட்டம்லாம் கிடையாது, இது பரகசிய கூட்டம். மொபைல் மூலமாக, மொபைல் வாட்ஸ்அப் குழுமம் மூலமாக நம்ம செய்தியை சொல்லி, இத்தனை மணிக்கு இத்தனாம் தேதி வாராந்திர வெள்ளிக்கிழமையில மகரிபுக்கு பிறகு இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணி வரைக்கும் இந்தந்த தலைப்புல இன்னார் பேசுகிறார் என்று அறிவிச்சுதான் நம்ம கூப்பிடுறோம். அன்னைக்கு ரகசிய பிரச்சாரம் இருந்துச்சு. ஏன் ரகசிய பிரச்சாரம் இருந்துச்சு? மார்க்கத்தை பேசினாலே அடி விழுந்துச்சு, குர்ஆன் ஓதுனால் ஊர் நீக்கம் பண்ணாங்க, தொழுதால் அழுகி போன ஒட்டகத்தின் குடலை முதுகிலே போட்டு அழுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கூட இது விதிவிலக்கு கிடையாது. சுமையார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை இரு கூறாக பிளந்து கொன்று போட்டானே அபூஜஹல், மார்க்கத்தை ஏற்றதற்காகவும் துணிந்து கலிமாவை சொன்னதற்காகவும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கரடு முரடான மலைப்பாதையிலே சங்கிலி கட்டி இழுத்து அவர்களுடைய உடலில் உள்ள சதைகள் எல்லாம் பிஞ்சு தொங்கக்கூடிய அளவிலே வேதனை செய்யப்பட்டார்களே, மார்க்கத்தை படித்ததற்காக, பின்பற்றியதற்காக, சத்திய கொள்கையை சொன்னதற்காக, கலிமாவை சொன்னதற்காக. ஆனால் அப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு மேத்தமார் பாளையத்திலையும் கிடையாது, மேலப்பாளையத்திலையும் கிடையாது. தாருல் குர்ஆனுக்கா போறியா, ஊரை நீக்கம் பண்ணி வச்சிருவோன்னு ஒரு பிரச்சனை வருமா? அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. அல்லாஹ்வுடைய கிருபையினால நாம் துணிந்து மார்க்கத்தை படிக்க முடியும், பயானை கேட்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குதுன்னா அந்த வாய்ப்பை நம்ம தான் என்ன செய்யணும், பயன்படுத்திக்கணும். அப்ப இந்த மதரசா கல்விலாம் அங்கிருந்து ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் மதரசா கல்வினா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிச்ச மதரசாக்கு பேர் தான் இப்ப சொன்னேன், என்ன மதரசா? தாருல் அர்கம். அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, 3 வருஷம் ரகசிய பிரச்சாரம், அப்புறம் 10 வருஷம் பகிரங்க பிரச்சாரம், அப்புறம் மக்கா விட்டு சலாசலத்தை கொல்லணும் சொல்லி திட்டம் போடும் பொழுது அல்லாஹ் சொல்லிட்டா நீங்க எல்லாரும் மதீனாவுக்கு போங்கன்னு. மதீனாவுக்கு போன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாங்க சொல்லுங்க பாப்பா, யாராவது ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாங்க? அப்ப மதீனாவுக்கு போய் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு வாரம் நீங்க உம்ராவுக்கு போயிருந்தா போனவர்கள்ட்டையும் நீங்க கேட்கலாம். ஒரு வாரம் மதீனாவுக்கு வெளியே ஒரு ஊர் இருக்கு, மதீனாவுக்கு வெளியே குபா அப்படிங்கிற ஒரு பகுதி. அந்த பகுதியில் ஃபர்ஸ்ட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க. அந்த பள்ளிக்கு பேர் மஸ்ஜித் குபா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாரம் தங்கின ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் மஸ்ஜிதை தான் கட்டுறாங்க. ஏன் மஸ்ஜிதை கட்டுறாங்க? அன்றைக்கு மஸ்ஜிது தான் மதரசா, மஸ்ஜிது தான் எல்லாமே. அல்லாஹ்வுடைய இல்லங்களில் தான் குர்ஆன் சொல்லி கொடுக்கப்பட்டன, அல்லாஹ்வுடைய இல்லங்களில் தான் மார்க்கம் சொல்லி கொடுக்கப்பட்டன. எனவே அவர்கள் ஒரு முஸ்லிம், ஒரு முஃமினான ஆணோ பெண்ணோ சுவாசமின்றி வாழ முடியுமா? வாழ முடியாதோ. ஆனால் பள்ளி தொடர்பின்றி வாழவே முடியாது, மதரசாக்கள் தொடர்பின்றி வாழவே முடியாது என்பதற்கான நிதர்சனமான உண்மைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க இருந்து மக்கால இருந்து மதீனா போன உடனேயே ஒரு வாரம் தங்கின இடத்துல மஸ்ஜித் குபாவை நிறுவுகிறார்கள். இன்னைக்கு கூட ஸல்லல்லாஹு அங்க போட்டிருக்கும், அந்த மஸ்ஜித் குபாவுடைய வாசல்ல போட்டிருக்கும், யார் இந்த பள்ளி வாசல்ல 2 ரக்காத்து தொழுகிறாங்களோ அவங்க ஒரு உம்ரா செஞ்ச நன்மை கிடைக்கும். அங்க போன வாசல்ல போட்டிருக்கலாம், பார்ப்பீங்க. அந்த பள்ளி வாசல் ஸல்லல்லாஹு சனிக்கிழமை போயிடுவாங்க, அந்த பள்ளிக்கு போய் 2 ரக்காத் தொழுதுட்டு வருவாங்க. அந்த ஏரம் ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ்வால் கட்டப்பட்ட பள்ளி. அல்லாஹ்வுடைய தூதரால் இந்த உலகத்தில், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால் இந்த உலகத்தில் கட்டப்பட்ட முதல் பள்ளி என்ன பள்ளி தான்? மஸ்ஜித் குபா தான். அடுத்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து மதீனா சிட்டிக்குள்ள போறாங்க. இது அவுட் ஆஃப் சிட்டி, சிட்டிக்கு வெளியே இருந்த, இன்னைக்கு எல்லாமே சிட்டி ஆயிடுச்சு ஊரு. அன்னைக்கு மதீனாவுக்கு வெளியே இருந்த பகுதி தான் குபா, அங்கதான் மஸ்ஜித் குபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுறாங்க. அப்புறமா எங்க போறாங்க? ஊருக்குள்ள போறாங்க. ஊருக்குள்ள போன உடனேயே கட்டப்பட்ட பள்ளி, ஃபர்ஸ்ட் பள்ளிக்கு பேர் என்னது? மஸ்ஜிதுன் நபவி. இன்னைக்கு நம்ம போறோம்ல பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல்ல தொழுதா 1000 ரக்காத் தொழுத நன்மை கிடைக்கும், 1 ரக்காத் தொழுதா. ஆனா அந்த ஒரு சிறப்பை அந்த பள்ளி தெரியும். எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, பள்ளிவாசல்களோ மதரசாக்களோ தான் நம்முடைய மிக முக்கியமான தலங்கள்,
நம்முடைய இல்லங்களை விட மிக முக்கியமான இடங்கள் இந்த இடங்கள்ங்கிறத விளங்கிக்கணும். மற்றும் இல்லாமல் நாம பள்ளிவாசலோடு மதரசாவோடு இது போன்ற பயான் நிகழ்ச்சிகளோடு தொடர்பு கொள்றோமே, இதுக்கு கோடி பேர் வரணும், லட்சம் பேர் வரணும், பள்ளிவாசல் நிரம்பி வழியணும், மதரசா நிரம்பி வழியணுங்கிற அவசியமே கிடையாது. இஸ்லாத்துல ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ் மார்க்கத்தை சொல்லும் போது ஏத்துக்கிட்டது யாரு? எத்தனை பேர்? கோடி பேரா? லட்சம் பேரா? ஆயிரக்கணக்கான பேரா? நூற்றுக்கணக்கான பேரா? 2 டிஜிட்டல் குள்ளதான். ஃபர்ஸ்ட் ஸல்லல்லாஹு அடுத்து அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படின்னு பார்த்தா அப்புறம் ரொம்ப அந்த ஊர்லயே மதிக்கவே படாத சில பேர், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, எல்லாமே சாதா சீதா ஆட்கள். ஆனா இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய மார்க்கமாக இஸ்லாம் பறந்து விரிந்திருக்கிறது மட்டுமில்லை, எந்த குறையும் சொல்ல முடியாத, விரல் நீட்டி பேச முடியாத இடத்தில் உயர்ந்து நிற்கக்கூடிய மார்க்கமாக எது இருக்கு? இஸ்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு இடம், அதான் உழைப்பு. அதனால நாம ரெகுலராக பயான்களுக்கு வருவதோடு மட்டும் இல்லாமல் மார்க்கத்தை அழகிய முறையிலே படிக்க வேண்டுங்கிறதையும் நாம அதுக்கு தான் இந்த மதரசாவுடைய கவனத்தை சொல்றோம். இன்னைக்கு இந்த அல்லாஹ்வுடைய உதவியால நமக்கு வழங்கப்பட்ட ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஏன்னா சில நேரம் நம்ம எதுக்கு கூடுகிறோம், எதுக்காண்டி இந்த பயான் நிகழ்ச்சி அமைக்கிறோம், எதுக்கு மதரசாக்கள் நடக்குது, எதுக்கு காலை மாலை சிறுவர் சிறுமியர் மதரசா நடக்குது, எதுக்கு ஹிஃபுல் மதரசாக்கள் ஆர்வம் காட்டுறோம், எதுக்கு ஆன்லைன் கோர்ஸ்ல ஆர்வம் காட்டுறோம், எதுக்கு வாராந்திர பயான்களை ஏற்பாடு செய்கிறோம், எதற்கு பேரணிகளை நடத்துறோம், எதுக்கு மாநாடுகளை நடத்துறோம், எதுக்கு பொதுக்கூட்டங்களை நடத்துறோம், எதுக்கு தெருமுனை பிரச்சாரங்களை நடத்துறோம், எதுக்கு குர்ஆனை நம்ம படிக்கணும், இதெல்லாம் நம்ம விளங்கணும். ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுடைய மார்க்கம் அப்படித்தான் அமைக்கப்பட்டது, அப்படித்தான் பரப்பப்பட்டது, அப்படித்தான் உறுதிபட அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உயிரையே வழங்குகிற ஒரு சமூகம் இருந்தது என்று சொன்னால் அது உருவாக்கப்பட்ட விதம் கல்வி மூலமாகத்தான், மார்க்க படிப்பு மூலமாகத்தான் என்பதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு பொதுவா நமக்கு வழங்கப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, உள்ளங்களை உருக்கும் உன்னத வேதம் அப்படிங்கிறது தான் தலைப்பு. பொதுவாக அல் குர்ஆன் இருக்கா இல்லையா, இது நாம எப்படி குர்ஆனோடு தொடர்பு வைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குர்ஆனோடு பிரதானமாக ஒரு 3 தொடர்புகள் நாம் எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஒன்று, குர்ஆனை நாம அரபியிலே ஓத வேண்டும். ஏன்னா இது யாருடைய கலாம்? அல்லாஹ்வுடைய கலாம். கலாம்னா பேச்சு. இது இப்ப நான் பேசுற எவ்வளவு வார்த்தைகள் பேசுறோம், என்னதான் நாம நல்லது பேசினாலும் இது ஒரு மனிதனின் வார்த்தை, அப்படித்தானே? ஒரு பலகீனமான ஒரு மனிதனின் வார்த்தை. அந்த பேச்சு நல்லவும் இருக்கலாம், நல்ல இல்லாம இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் அல் குர்ஆன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், குல் ஹுவல்லாஹு அஹது, ஸாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி வல் குர்ஆனில் ஹகீம், அல்ஹம்துலில்லாஹி நஸல அலா அப்திஹில், இப்படின்னு நம்ம குர்ஆனுடைய வசனங்களை சொல்றோம்னா இது யாருடைய வார்த்தை? அல்லாஹ் சொன்ன வார்த்தை. அப்ப அல்லாஹ் சொன்ன வார்த்தைக்கும் நமக்கும் என்ன தொடர்புன்னு எப்பொழுதும் நம்ம என்ன செய்யணும்? யோசிக்க வேண்டும். அதை தொடச்சி அடுக்கி வைக்கிறதுனால நமக்கு சிறப்பு பெற முடியாது. பட்டு துணி போட்டு குர்ஆனை மூடி வைப்பதனால் நமக்கு சிறப்பு கிடைக்காது. ஏதோ சும்மா கண்ணை மூடிக்கிட்டு குர்ஆனை ஓதுவதாலும் முழுமையான சிறப்பை நாம் பெற முடியாது. 3 விஷயங்கள். ரமலானுக்கு மட்டும் குர்ஆனை ஒரு முறை நான் ஓதி முடித்து விட்டேன் என்று சொல்வதால் மட்டும் சிறப்பை பெறவே முடியாது. சிறப்பை நாம் பெற வேண்டும் என்றால் 3 தொடர்புகள் குர்ஆனோடு நாம் வைத்திருக்க வேண்டும். ஒன்று, குர்ஆனை அரபியில் ஓத வேண்டும். ஓதினால் என்ன நன்மை கிடைக்கும் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்கும். அலிஃப் லாம் மீம் என்பது எத்தனை எழுத்து? 3 எழுத்து. அப்ப எத்தனை நன்மை கிடைக்கும்? 30 நன்மை. இது ஸல்லல்லாஹு நமக்கு சொல்லி தர்றாங்க. இதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆன் என்பது ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நமக்கு நன்மையை பெற்றுத்தரும். அல்ஹம்து அப்படின்னா 50 நன்மை கிடைக்கும். இப்படி லில்லாஹி லாமு, அடுத்து 2 லாமு 3 லாமு இருக்கு, ஹி 4 லாம் 40 நன்மை கிடைக்கும். சும்மா அல்ஹம்துலில்லாஹின்னு சொன்னாலே 90 நன்மை கிடைக்கும். அப்போ குர்ஆனை ஓதுவதின் மூலமாக நமக்கு தெரிஞ்சது நன்மை கிடைக்கும். அது அல்லாம சக்கீனத் இறங்கும். வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்கு, என்ன செய்யணும்? அசர்த்துமார்கள்ட்டெல்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப நாம கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழலும் கிடையாது. இலகுவான முறையில நாம இந்த குர்ஆனுடைய சில வாக்கியங்களை எடுத்து ஓதிட்டாலே அது நமக்கு என்ன செஞ்சிடும்? ஒரு பெரிய சிறப்பை தந்துடும். சக்கீனத்து இறங்குங்க. ஒரு தடவை ஒரு சஹாபி குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே என்னது, ஒரு குதிரை மிரளுது. அவர் கட்டி போட்ட குதிரை மிரளுது. சரிங்களா? மிரண்ட உடனேயே அவர் குர்ஆன் ஓதுறதை நிப்பாட்டிட்டாரு.
உடனே திரும்ப அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, திரும்ப அவர் குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிறார். குர்ஆனை ஓத திரும்ப ஆரம்பிக்கும் போது திரும்ப குதிரை என்ன செய்யுது, மிரளுது. அப்படியே பயந்து போய் நேராக குர்ஆனை நிப்பாட்டிட்டு மறுநாள் காலையில சலாச சுபுக்கு ஓடுறாங்க பள்ளியாசலுக்கு. யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதிரி குர்ஆன் ஓதுன இப்படி செஞ்சிச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் நீ குர்ஆன் ஓதிருக்க கூடாதா? அல்லாஹ்வுடைய சக்கீனத்தை கொண்டு வானவர்கள் இறங்கினார்கள், நீ இன்னும் கொஞ்ச நேரம் ஓதிருந்தா அந்த மக்கள் எல்லாரும், பொதுமக்கள் எல்லாரும் இந்த வானவர்களை பார்த்திருப்பாங்க, சக்கீனத்தை இறங்குறத பார்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த வானவர் குர்ஆன் ஓதுறாரு, குதிரை கலையுது, நிப்பாட்டுறாங்க, திரும்ப குர்ஆன் ஓதுறாங்க, திரும்ப கலையுது, திரும்ப ஓதுறாங்க, அப்படியே பயந்து போயிட்டாங்க. ஆஹா என்னன்னு தெரியலையே. மறுநாள் காலையில சுபு தொழுகை சலாசலத்தை பார்த்தா இந்த விஷயத்தை ஃபுல்லாக சொல்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதிடக்கூடாதா? சக்கீனத்தை கொண்டு, சக்கீனத்தை என்னதுங்க? அமைதிங்க, வீட்டில் பிரச்சனையே வராது, அமைதி. நம்ம வீட்டில் பாட்டு போட்டுக்கிட்டு இருந்தால் என்ன நடக்கும்? பாட்டில் என்ன இலவெல்லாம் படிக்கான், ஒரு நல்ல வார்த்தையாக இருக்குது அதில் ஃபுல்லாக கெட்ட வார்த்தைகள், கெட்ட அர்த்தங்கள், கெட்ட ஆடல்கள், கெட்ட பாடல்கள், கெட்ட ஊடல்கள், இதையே போட்டுக்கிட்டு வீட்டில் பிரச்சனை, வீட்டில் குழப்பம், கணவன் மனைவி பிரச்சனை, என்னை அவர் புரிஞ்சுக்க மாட்டிருக்காரு, அவர் என்னை புரிஞ்சுக்க மாட்டிருக்காரு, இதே ஒரே பஞ்சாயத்தாக இருக்க, நான் அவரை புரிஞ்சுக்க மாட்டிருக்கேன், வீட்டில் பிரச்சனை, குழந்தைகள் சொல்லி பேச்சு கேட்க மாட்டிருக்கு. எப்படி சக்கீனத் இறங்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க ஓதிருந்தீங்கன்னா ஒட்டுமொத்த மதீனாவும் அந்த சக்கீனத்தை கண்டிருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அதுதான் குர்ஆன். ஓதுனாலே இவ்வளவு பெரிய நன்மை நமக்கு கிடைக்குங்கிறத நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, குர்ஆனோடு நாம் சொல்லக்கூடிய ஏற்படுத்த வேண்டிய தொடர்பு என்னது அப்படின்னா, குர்ஆனுடைய அர்த்தங்களை நாம் என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். குர்ஆனுடைய அர்த்தங்கள் இது, இந்த வார்த்தைகளை நீங்கள் நல்ல மனசில் ஆழமாக பதிஞ்சு வச்சுக்கிடுங்க. இன்னைக்கு குர்ஆனில் எத்தனை வசனம்னு குயிஸ் போட்டியில் எத்தனை ஜுசுக்கள்? 30 ஜுசு. எத்தனை சூறாக்கள்? 114 சூறா. எத்தனை வசனங்கள்? 6628 வசனங்கள். குர்ஆன் எப்பொழுது இறங்கியது? ரமலானில் இறங்கியது. குர்ஆனை கொண்டு வந்தது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் இறங்கிய இரவுக்கு பேர் என்ன? லைலத்துல் கத்ர். இப்படின்னு குயிஸ் போட்டிக்காண்டியா குர்ஆன் இறங்கிச்சு? குயிஸ் போட்டிக்கு இறங்கலை. அதை ஒன்று நம்முடைய வாழ்க்கை முறை. குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தையினுடைய கல்விலே போய் தைக்க வேண்டும். அல்ஹம்து சூரா இருக்குதா, என்ன அர்த்தம்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ன அர்த்தம்? அல்லாஹ் நம்மள்ட்ட பேசுறான். அல்லாஹ் இப்போ நான் பேசுறேன்ல, உங்களுக்கு புரியுதா இல்லையா? புரியலன்னா என்ன செய்வீங்க? ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு ஒரு அசரத்தை கூட்டு வந்தாங்க, அவர் என்ன மொழி பேசினார்ல தெரியல, அவர் பாட்டுக்கு பேசுறாரு, அவர் பாட்டுக்கு போறாரு அப்படின்னு சொல்லிடுவீங்க. அப்போ ஒன்று பேசுனா புரியணும். அப்போ அல்லாஹ் பேசுறான், அல்லாஹ்வுடைய கலாமு ரைட்டு, என்ன பேசுனா அப்படின்னு கேளுங்க. தொழுது முடிச்சுட்டு தொழுவாரா, தக்பீர் கட்டுவாங்களா? தொழுது முடிச்ச பிறகு சரி இன்னைக்கு என்ன சூரா ஓதுனாங்க? அராய்த்தல்லதி யுகத்திபிதீன். அல்லாஹ் என்ன சொன்னான்? நான் ஆலிம்சா கிடையாது அப்படிமா. அப்போ ஆலிமா, ஆலிம்சா, முபல்லிகா மட்டும்தான் சொல்லணுமா? அப்போ ஒரு அராய்த்தல்லதி சூரா வருஷம் இறங்கி எத்தனை நமக்கு எவ்வளோ வயசாச்சு? இப்போ ஒரு 50 வயசு வச்சுக்கிடுங்க, அல்லது 40 வயசு வச்சுக்கிடுங்க, அல்லது 25 வயசு வச்சுடுங்க. பெரிய பகுத்து நமக்கு நல்ல அறிவு ஏற்பட்டு ஒரு 5 வருஷம் இருக்கணும். வைங்க, 5 வருஷமா அராய்த்தல்லதி சூரா ஓதுகிறோமே, 5 வருஷமா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறோமே, 5 வருஷமா சூரத்துல் இக்லாஸ் குல் ஹுவல்லாஹு ஓதுகிறோமே, 5 வருஷமாக ஓதக்கூடிய இந்த 2 வரிக்கு என்ன அர்த்தம்? இன்ன ஆத்தேனா கல் கௌசர் என்ன அர்த்தம்? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக என்ன அர்த்தம்? லீலாஃபி குரைஷி என்ன அர்த்தம்? அர்த்தங்கள் தெரிந்து அல்லாஹ் பேசுறத புரியணும் பாருங்க. இதான் 2வது பாயிண்ட். அதை புரியணும். இந்த மாதிரி மதரசாக்கள், அதனால எல்லா அலிம்சாக்களும் ஓதும் போதே அர்த்தம் வச்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த அர்த்தத்தை படிப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? ஒரு டைம் ஒதுக்கிக்கணும். அது குர்ஆனோடு செய்ய வேண்டிய தொடர்பு. அதனால தான் இப்போ சஹாபாக்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு வசனம் இறங்குது, ஒரு சஹாபி வரமாட்டிருக்கார். அந்த வசனம் என்ன இறங்குது? வசனம் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. ஈமான் கொண்ட மக்களே, நபிக்கு முன்னாடி பேசும்போது ஒரு பிரின்சிபலை நீங்க ஃபாலோ பண்ணணும், ஒரு ஒழுங்குமுறையை நீங்க ஃபாலோ பண்ணணும். நீங்க பாட்டுக்கு சப்தமிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய வாய்ஸை விட உங்க வாய்ஸ் உயரக்கூடாதுன்னு வசனம் இறங்குது. ஒரு சஹாபியை காணோம், அவர் பேர் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் பள்ளிவாசலுக்கே வரல.
ரசூல்லா தேடுறாங்க, என்னங்க சாபித்தை காணோம் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்கார ஒரு சகாபிட்ட இதே மாதிரி சாபித்தை காணமே என்ன ஆச்சுன்னு கேட்கும் பொழுது அவர் நேரா வீட்டுக்கு போறாங்க. சாபித் என்ன பண்றீங்கன்னு கேட்டா சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் இவரை பார்த்த உடனே அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இதை மாதிரி குர்ஆன்ல ஒரு வசனம் இறங்கிச்சு, பொதுவாகவே எனக்கு லவுட் ஸ்பீக்கர் சப்தமா, சில பேருக்கு சப்தமா தான் பேசுவாங்க பார்த்திருக்கீங்களா, பேசினாலே சப்தமா ரகசியமா காதுக்குள்ள போய் பேசுவாங்க, 10 பேர் கேட்கும். இதுக்கு எதுக்குடா காதுக்குள்ள போய் பேசுறேன்னு கேட்குற அளவுக்கு சில பேர் பேச்சு இருக்கும், சத்தமா இருக்கும். இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா என் பேச்சு நீங்க நார்மலா கேட்டாலே சத்தமா தான் இருக்கும். நான் நம்ம ஏங்க நின்று பேசணும், 4 பேர் நின்று அதான் நிற்காருன்னு சொல்லிடுவாங்க, அப்படி டம்மு டம்முன்னு சவுண்ட் வரும். இந்த மாதிரி ஒரு குரல் போல தெரியுது யாருக்கு? சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றது, எதுக்கான இந்த வசனம் இறங்கிச்சு அப்படின்னா, ஒரு 2 பேர் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு முன்னாடி இருந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, விவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுக்கு முன்னால் இருக்கின்றோம், அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கும் போது பேசுகிறோம் என்கிற சிந்தனை இல்லாமல் அவர்களுடைய ஆர்கியூமெண்ட், அவர்களுடைய வாக்குவாதம் முத்துகிறது. அல்லாஹ் தண்டிக்கிறான், அல்லாஹ் கண்டிக்கிறான், சத்தம் உயரக்கூடாது ரசூலுல்லாஹ் முன்னாடி. இது சாபித் பின் கைஸுக்காக இறங்கின வசனமே கிடையாது. ஆனால் இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்ட சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு நேரா வீட்டுல போய் சரணடைஞ்சிட்டாங்க. வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்தாங்க, சரணடையில வீட்டுல போய் ஒதுங்கிட்டாங்க. எப்பா ரசூலுல்லாஹ் கிட்ட நான் வரமாட்டேன், இனிமே ரசூலுல்லாஹ் கிட்ட என்னை கூப்பிடாதீங்க, பள்ளிவாசலுக்கு என்னை கூப்பிடாதீங்க, என்னுடைய சத்தமே பெரிய சத்தமாக இருக்கின்றது. எங்கே நான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் பேச ஆரம்பித்து அல்லாஹ்வுடைய தூதருடைய குரலை விட என்னுடைய குரல் உயர ஆரம்பித்து என்னுடைய நன்மைகள் எல்லாம் அழிந்து நான் ஒரு காஃபிராக நான் ஆகிவிடுவேன், நான் வரமாட்டேன், நான் நரகவாசியோ என்ற பயம் எனக்கு இருக்கின்றது. இவ்வளவு நாள் ரசூலுல்லாஹ் முன்னாடி சத்தமா பேசிட்டனே அப்படின்னு நெருப்பில் விழுந்த புழு போல துடிக்க ஆரம்பிக்கிறார். யாரு? சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு. இந்த சம்பவத்தை அந்த சஹாபி போனாங்கல்ல வீட்டுக்கு, கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் போய் நேரா இந்த விஷயத்தை ஃபுல்லா சொல்றான். நான் போனேன், அவர் அழுதுகிட்டு இருந்தாங்க, கேட்டதுக்கு இந்த வசனத்தை சொன்னாங்க, தன்னுடைய சத்தத்தை பற்றி அவர்கள் குறை கொண்டு விட்டார்கள், நான் நரகவாசியோ என்று பயந்து நடுங்கி உங்களுக்கு முன்னால் நான் வந்தால் நான் இந்த குற்றத்தை மீண்டும் செய்து விடுவேன், அஞ்சுகிறார் யா ரசூலுல்லாஹ் சொன்ன உடனேயே வந்த சஹாபிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி விட்டாங்க, போங்க முதல்ல போய் அவர்கிட்ட போய் சாபித் பின் கைஸ் ஒரு சொர்க்கவாசி என்று சொல்லுங்கள். சுப்ஹானல்லாஹ், சொர்க்கவாசி சாபித், நீங்க என்ன நரகவாசியான்னு கேக்குறீங்க அப்படின்னு சொன்னாங்களே. சொர்க்கவாசி என்று சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள் ஒருவரா யார் மாறிட்டா? சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு. எதுக்கு இதை சொல்றோம்னா, அந்த வரிகள் வசனங்கள் இறங்குகிறது, அந்த அர்த்தம் அவங்களுடைய மனசுக்கு போகுது. அர்த்தம் போனா தான் நம்ம மாற்றமே கொண்டு வருவோம். நம்ம அர்த்தமே இன்னும் போக மாட்டிருக்கு. நமக்கு நான் தேன கல்கௌசருக்கு அர்த்தம் சொல்லுன்னா நிறைய பேருக்கு என்ன செய்யல, நான் தேன கல்கௌசர் அப்படின்னா என்னது, அப்படின்னா என்னது அப்படி. அப்ப அர்த்தத்தை நாம் என்ன செய்யணும், யோசிக்கும் போது மாற்றம் தன்னா என்ன செய்யும், உருவாகும் என்பதை நாம விளங்கி கொள்ள வேண்டும். 3வது தொடர்பு, குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் அமல்படுத்த வேண்டும். நம்ம வீட்டு கல்யாணமா குர்ஆன் படி நடக்கணும், நம்ம வீட்டுல ஒரு நல்லதா குர்ஆன் படி நடக்கணும். எல்லாவற்றையும் குர்ஆனுடன் அமைத்துக் கொள்ளும் பொழுது மாற்றங்கள் தன்னாக ஏற்படும். 3 விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் குர்ஆனோடு தொடர்பு கொள்வது. 1, ஓதுவது குர்ஆனை எடுத்து, இதன் மூலமாக சக்கீனத், பரக்கா, நிஅமத் எல்லாமே நம்ம வீட்டுக்கு வந்து சேரும் இன்ஷா அல்லாஹ். 2வது விஷயம், குர்ஆனுடைய சூறாக்கள், சின்ன சின்ன சூறாக்களுக்கு நீங்கள் அர்த்தம் தெரிய முற்படுங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பெரிய பெரிய சூறா தப்சீர் வகுப்புகள்ல கலந்து கொள்ளணும். தப்சீர் வகுப்புகள், குர்ஆனுடைய வகுப்புகள்ல நீங்க சேர்ந்தீங்கன்னா அங்கெல்லாம் தப்சீர்லாம் நடக்கும். நம்ம தாருல் குர்ஆன் நீங்க கேட்டு பாருங்க, பெண்கள் தீனியாத் கோர்ஸ் சொல்லுவாங்க, தப்சீர் கிளாஸ்லாம் நடக்கும். அப்போ தப்சீர் குர்ஆனுடைய விரிவுரை வகுப்புகள்ல கலந்து கொள்ளணும். அதன் மூலமாக அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். 3வது, தெரிந்த வசனங்கள் பிரகாரம் வாழ்க்கையை அமல்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். இதை செஞ்சோன்னு சொன்னா ஒரு வெற்றியை நோக்கி நாம் நகர்வோர் மட்டுமில்ல, குர்ஆனுக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே மிகப்பெரிய மாற்றத்தை தரத்தக்க வல்லது குர்ஆன். ஒட்டுமொத்த உலகத்திற்கே அழகிய வழிகாட்டக்கூடியது குர்ஆன். இந்த குர்ஆனை போற்றுவதும் குர்ஆனுடைய வார்த்தையை மேலோங்க செய்வது மட்டுமே நம்முடைய தாருல் குர்ஆனுடைய இலக்காக இருக்கின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வாரந்தோறும் இந்த பயான் நடப்பதற்கு உதவி புரிவானாக. வாரந்தோறும் பங்கு பெறக்கூடிய பாக்கியவான்களில் நம்மை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நாம் நம்முடைய சொந்தங்களுக்கும் அண்டை அயலர்களுக்கும் இந்த வகுப்பை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை தருவானாக. இன்றைக்கு 1ஆம் டிஜிட்டல் ஆரம்பிக்கிற இந்த வாராந்திர நிகழ்வு
பல்லாயிரக்கணக்கான வாரங்கள் செல்லக்கூடிய கியாமத் நாள் வரைக்கும் நீடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தரணும்னு சொல்லி இந்த நிர்வாகத்திற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இந்த நிர்வாகத்திலே இளைஞர் பெருமக்கள் நிறைய பேர் என்ன செய்றாங்க, அவருடைய நேரத்தையும் அவருடைய பொருளாதாரத்தையும் அவருடைய அறிவாற்றலையும் வழங்குகிறார்கள். இல்லை உங்களுக்கெல்லாம் தெரியும். நீங்க அதற்காக துஆ செய்யுங்க, ஆதரவு கொடுங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடமிருந்து நல்ல எண்ணங்களை நல்ல அமல்களை கபூல் செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.